பேராசை பெருநஷ்டம்னு சும்மாவா சொன்னாங்க? ஒரு தட்டு ஒருத்தரோட வாழ்க்கையை எப்படி தலைகீழா புரட்டி போச்சுன்னு பாப்போம். தேடி வந்த அதிர்ஷ்டத்தையே திருட நினைச்சா என்ன நடக்கும்? ஒரு முதியவர், அப்புறம் ஒரு பொற்கொல்லன். இவங்க கதை அதத்தான் சொல்ல போகுது. ஒரு அப்பாவி தாத்தா தங்கிட்ட இருந்த செப்பு தட்டுல கொஞ்சமா தங்கம் பூசி தர சொல்லி ஒரு பொற்கொல்லன் கிட்ட கொடுத்தாரு. இதுல ட்விஸ்ட் என்னன்னா, அது சாதாரண செப்பு தட்டே கிடையாதுங்க. அது ஒரு தூய தங்க தட்டுன்னு அந்த தாத்தாவுக்கே தெரியாது. ஆனா பொற்கொல்லன் ரொம்ப உஷார். அந்த தட்டை பார்த்த உடனேயே அது சுத்தமான தங்கம்னு அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிடுச்சு. அங்கதான் அவனோட பேராசை ஆரம்பமாச்சு. இது சாதாரண செப்பு, தங்கம் பூச நிறைய செலவாகும்னு ஒரு பச்சை பொய்ய சொன்னான். இப்படி செலவாகுன்னு பொய் சொல்லி அந்த தாத்தாவை ஏமாத்தி அந்த விலையுயர்ந்த தங்க தட்டையே அவன் ஆட்டைய போட்டுட்டான். சில நாட்கள் ஆச்சு. தாத்தா தன் தட்டை திரும்ப வாங்க வந்தப்போ நிலைமையே வேற மாதிரி மாறிடுச்சு. தட்டையே திருப்பி கொடுக்காம கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம உன் தட்டை காணோன்னு கடைசி ஒரு பெரிய பொய்ய சொன்னான். இப்போ நாம யோசிக்க வேண்டியது என்னன்னா, தாத்தாவை ஏமாத்தின பொற்கொல்லன் எந்த தண்டனையும் இல்லாமல் தப்பிச்சிட்டானா? கண்டிப்பா இல்ல. அவன் பொய் சொன்ன சில மணி நேரத்திலேயே அவனோட கடையில ஒரு பயங்கரமான தீ விபத்து நடந்துச்சு. தீ அவ்ளோ பயங்கரமா எரியவும் அவன் திருடின அந்த தங்கத்தட்டு மொத்தமா உருகி வீணா போச்சு. அது மட்டும் இல்லங்க, அந்த பொற்கொல்லன் வாழ்நாள் முழுக்க சேர்த்து வச்சிருந்த அவனோட மத்த நகைகள் எல்லாமே எரிஞ்சு சாம்பலாயிடுச்சு. இந்த பழங்கதையோட கரு ரொம்ப தெளிவு. மத்தவங்கள ஏமாத்தி நாம சம்பாதிக்கிற செல்வம் ஒருபோதும் நம்மகிட்ட நிலைக்கவே நிலைக்காது. இப்போ சொல்லுங்க, கொஞ்ச நேர பேராசைக்காக நம்ம வாழ்க்கையே அழிக்கிற ஆபாயம் நிஜமாவே நமக்கு தேவைதானா?